வணக்கம். இந்த வீடியோவில் முருங்காய் பூவோட பெனிஃபிட்ஸை பார்க்கலாம். கிட்டு சமையல் வீடியோஸில் நிறையவே ரெசிபீஸ் தந்திருக்கேன். முருங்காய் பூவில் பண்ணுற துவரன், அப்புறம் முருங்கைக்காய், அதுக்கப்புறம் முருங்காய் இலை, இது எல்லாத்துலேயுமே நிறைய ரெசிபீஸ் கொடுத்துருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் பார்த்து நீங்களும் பண்ணி பாருங்கள். இந்த பர்டிகுலர் வீடியோவில் முருங்காய் பூ எவ்வளோ தூரத்துக்கு யூஸ்ஃபுல்லானதுன்னு நம்ம பார்க்கலாம். ஆன்லைனில் பார்த்தீங்கன்னா 50 கிராம் முருங்காய் பூ வாங்குறதுக்கு அவங்க டிஸ்கவுண்ட்லேயே 300 ரூபாய்க்கு மேலே போட்டிருக்காங்க. அதாவது 100 கிராம் 560 ரூபாய்க்கு மேலே ஆகுது. அவ்வளோ விலையான ஒரு ப்ராடக்ட் இது. நம்ம எல்லா வீட்லேயுமே முருங்கை மரம் நிற்கிறது ரொம்பவே உதவியாக இருக்கும். அந்த காலத்தில் முருங்கைக்காய் பூ வச்சு நிறைய மருந்தெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஆயுர்வேதாவில். இது நம்ம டீ மாதிரியும் சாப்பிடலாம். அப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸு இதில் இருந்தெல்லாம் நமக்கு நல்ல ரெமடியாக இருக்கும். நான் இன்றைக்கி ஒரு மலையாள பேப்பரில் இந்த முருங்காய் பூ எப்படி நம்ம யூஸ் பண்ணுறதுன்னு ஒரு இது பார்த்தேன். அது உங்களுக்கும் ஷேர் பண்ணுறேன். முருங்காய் பூவை நல்லா காய வச்சு எடுத்து நம்ம வச்சுக்கணும். அப்புறம் பாலில் போட்டு ஒரு ஸ்பூன் போட்டு இது நல்லா திளைக்க வச்சு சின்ன பிள்ளைங்களுக்கு கொடுத்தா நல்ல ஞாபக சக்தியும் அறிவையும் பெருக்கும்னு போட்டிருக்காங்க. வயசானவங்களுக்கு மறதி ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கும் இது கொடுக்கலாம். ஸோ இதில் நல்ல ஒரு ப்ராடக்ட் இந்த முருங்கைக்காய் பூ மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸுடன் மறுபடியும் சந்திக்கலாம். தேங்க்யூ.